ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்டோரேஜ் பேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகணுட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த சூப்பரான ஸ்டோரேஜ் பேக் எப்படி வெட்டி தைக்கலான்னு பார்க்கலாம். மெயின் கிளாத்துக்காக பழைய டாப்போட கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் ரப்பர் ஷீட், கேன்வாஸ் ஷீட் இல்லைன்னா ஃபோம் ஷீட் எது வேணாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பழைய ஷாப்பிங் பேக் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி தைச்சிட்டு அதை நடுவில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். கீழே லைனிங்காக ஒரு கிளாத்து சேர்த்து தைச்சிருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி க்ளிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதனுடைய நீளம் 46 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். அகலம் 22 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். நீளம் 46 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போது ஒரு சைடில் இருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சை ஃபுல் நீளத்துக்கும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு விட்டுட்டு இதை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பின்னாடி இப்போ இதில் நம்ம ஜிப் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக 46 இன்ச் நீளமுள்ள ஜிப் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜிப்பை இந்த மாதிரி மாற்றி வச்சு, அதாவது ராங் சைடு வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு, நல்ல பக்கம் துணியோட நல்ல பக்கம், ஜிப்போட நல்ல பக்கம் ஒன்று இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச் இடைவெளியில் இந்த மாதிரி நான் தச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜிப்பை இந்த மாதிரி திருப்பி மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஜிப்போட அடுத்த பக்கம் நம்ம 7 இன்ச் நீளத்துக்கு துணியை கட் பண்ணி எடுத்து வச்சோம். அது அடுத்த பக்கத்தில் இந்த மாதிரி அதனுடைய உள்பக்கம் மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சு 1/2 இன்ச் இடைவெளியில் நம்ம தச்சு எடுத்துட்டு திருப்பி டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். 2 ரன்னர் எடுத்துக்கலாம். இந்த சைட்லேருந்து ஒரு ரன்னர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சைட்லேருந்து இன்னொரு ரன்னர் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த துணியை நீல வாக்கில் நம்ம 2ஆக மடிச்சிடலாம். மடிச்சுட்டு சென்டரில் 2 பக்கமும் நாச்சஸ் போட்டுடலாம். கரெக்டாக சென்டர் இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சென்டரை அடையாளப்படுத்தியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு கிளாத் எடுத்திருக்கோம். ஏற்கனவே நம்ம தயார் பண்ண மாதிரி லைனிங் கிளாத் உள்ளே ஷாப்பிங் பேக், வெளியே மெயின் கிளாத் வச்சு தச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதனுடைய நீளம் 22 இன்ச், அகலம் 10.5 இன்ச் வர மாதிரி இந்த மாதிரி க்ளிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீல வாக்கில் இதை இந்த மாதிரி 2ஆக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு இதனுடைய சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம சென்டரை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டரை மார்க் பண்ணிட்டோம். இப்போது பெரிய கிளாத்தில் 2 சைட்லேயும் 22 இன்ச் வர்ற சைடில் இந்த 22 இன்ச் இந்த மாதிரி வர்ற மாதிரி வச்சு 1/2 இன்ச் இடைவெளியில் தச்சு நம்ம திருப்பி மேலே பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி உள்பக்கம் பதிச்சு தையல் போட்டது நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ பெரிய கிளாத் இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த சின்ன கிளாத் மேலே இந்த சைடும் இந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் இடைவெளியில் இந்த பக்கத்தையும் நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். தச்சு எடுத்துட்டு உள்பக்கமாக திருப்பி இதுக்கு மேலேயும் ஒரு பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சின்ன கிளாத்தோட சென்டரை மார்க் பண்ணியிருக்கோம். அதை இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஏற்கனவே சின்ன கிளாத்துலேயே சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் சென்டரை நாச் போட்டு வச்சுருக்கோம். இது ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்று சேர்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த சைடையும் சென்டர் ஒன்று பார்த்து இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அரை இன்ச் அளவில் நம்ம வந்து 2 பக்கமும் தையல் போட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போது 5.5 இன்ச் அகலம் 5.5 இன்ச் உயரத்தில் 4 சைடு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஒரு பக்கம் மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுத்த பக்கம் கார்னர்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு சைடு மட்டும் மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட் பண்ணி எடுத்த துணியை வந்து மற்ற கார்னர்ஸில் வச்சு சேம் சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு அரை இன்ச் அளவில் 4 கார்னரையும் நம்ம வந்து தைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 4 கார்னரையும் பிடிச்சி வந்து நம்ம 2 தையல் போட்டு தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இது வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு இதுக்கு மேலே பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து வெளிப்பக்கமாக திருப்பிட்டு கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுடலாம். இதில் ஒரு 12 saree கிட்ட அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும். நான் இன்றைக்கி பிளாங்கெட்ஸ் வைக்கிறதுக்காக இதை வந்து நான் தைச்சி எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே ஒரு நல்ல பெரிய பிளாங்கெட் ஒன்றும் சின்ன சைஸ் பிளாங்கெட் ஒன்று வந்திருக்கு. சாரீனா ஒரு 12லேருந்து 15 சாரீ வந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி கபோர்டில் ஸ்டோரேஜ் பண்ணும்போது இடம் வந்து மிச்சமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.